பிள்ளைகளை யார் தர்றது? பிள்ளைகள் வந்து கர்த்தர் தான் நமக்கு தர்றாரு. அதான் சொல்றீர்கள், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப பிள்ளைகள் வந்து அவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பிள்ளைகள்கிட்ட பேசாதபடி தேவன் சொல்லணும், ஏசப்பா என் பிள்ளைகள் என் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொல்லி பெற்றோர்கள் நம்ம அன்னிதனமும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் போதிச்சு அவர் நல்வழியில நடத்துவார். நம்மளும் போதிக்கணும், நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எவ்வளவு நல்லவர், தேவனால் கூடாத காரியம் என்ன, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றதெல்லாம் அனுதினமும் பிள்ளைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த வார்த்தைகள் பிள்ளைகள் மனதுல தங்குறப்ப நம்ம என்ன பண்றோம், தேவனும் என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை மனதுல தங்க வச்சு நல்வழியில நடத்துறப்ப அவர் சொல்றாரு. அதனாலதான் நம்ம சொல்லணும், என் பிள்ளைகள் என் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். நம்முடைய வார்த்தை நம்ம சொல்லவே இல்லை, தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் பிள்ளைகள் என் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று நம்ம எனி டைம் சொல்லிட்டே இருப்போம், சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம பின்னாடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வருவார்கள். ஏன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு அவர் ஆலோசனை சொல்றாரு, அந்த ஆலோசனை பிள்ளைகளுக்கு சொல்றோம். அந்த பிள்ளைகள் பின்னாடி பிற்காலத்துல தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ்வார்கள். ஆமென்.